நம்ம உடம்புலயும் சரி, பலவிதமான விலங்குகள்லயும் சரி, முதல்ல இந்த விரல்கள் ஃபார்ம் ஆகும்போது, இந்த மாதிரி நடுவுல ஒரு தசை பிடிப்பு ஏற்படும். பிறக்கும்போது கூட, குழந்தையா பிறக்கும்போது இந்த அழிக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த அப்போப்டோசிஸ் மூலியமா தான் நடக்குது. இந்த நார்மல் செல்ஸ் இந்த மாதிரி ரேடியேஷன் அது மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா, இதுல உண்டாகிற அந்த மியூட்டேஷன்ஸ் மத்த செல்களுக்கு பரவாம தடுக்கப்படுது அந்த தற்கொலை மூலியமா. அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இது ஒரு வகையான உயிர் தியாகம்னு கூட சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஒரு வைரஸோ ஏதோ ஒரு பாக்டீரியாவோ நம்மள அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த அஃபெக்டட் செல்ஸ் இங்க ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி செல்ஸையும் அழிக்கிறது இந்த அப்போப்டோசிஸ்ங்கிற மெக்கானிசம் ஆகும்போது அந்த வால் மறைஞ்சிடும். அந்த வால் எப்படி மறைஞ்சது? அதுவும் இந்த அப்போப்டோசிஸ் மூலியம் தான். பல விதமான ஜீவராசிகள்ல இந்த செல் நம்பர் எத்தனை செல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அது டெவலப்மெண்ட் ஆகும்போது நிறைய செல்கள் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அடல்ட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல நிக்கும். இதுவும் இந்த அப்போப்டோசிஸ் மூலியம் தான் நடக்குது.